வணக்கம். ஆவணி மாதம் பிறந்துவிட்டது. ஆவணி என்றாலே ஆடி முடிந்து ஆவணி வரும்பொழுது நிறைய மங்களகரமான நிகழ்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவ்வகையில் முதலில் வரக்கூடிய திருவிழாக்கள், பண்டிகைகள் என்று வரக்கூடியது விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளை நாம் விநாயகர் என்று அழைக்கின்றோம். பாரத தேசத்தின் பிற பகுதிகளில் கணேஷ் என்று அழைப்பார்கள், கணேஷ் சதுர்த்தி என்று அழைப்பார்கள். கணேஷ் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி இரண்டும் ஒன்றுதான். நம் பாரத தேசத்தில் ஒருவருக்கு பல பெயர்கள் உண்டு. அந்த பல பெயர்களுக்கும் பெயர் காரணங்களும் உண்டு. அவ்வாறு ஆடி முடிந்து ஆவணியில் தொடங்கும் முதல் பண்டிகை, முதல் திருவிழா விநாயகர் சதுர்த்தி. முதல் என்கின்ற பொழுதே நமது பழக்கமாக நாம் கொண்டிருப்பது பிள்ளையாரை துதித்து, பிள்ளையார், விநாயகர், கணேஷ் என்று, ஆனைமுகன் என்று பல பெயர்கள் உண்டு. விக்னங்களை போக்குபவன் என்றால் குறைகளை தீர்ப்பவன், மூலத்திற்கு முதலானவன், அதாவது மந்திரங்களுக்கு முதலானவன், பண்டிகை திருவிழாக்கள் என்று அனைத்திற்கும் முதலானவன் என்று விநாயகப் பெருமானுக்கு முதற்கடவுள், முதல் என்று பெயர் காரணங்கள் பல உண்டு. ஆகையினாலே தான் முதற் பெருமான் விநாயகர் என்று விநாயகரை துதித்து நாம் அனைத்து செய்து கொண்டிருக்கின்றோம். அனைத்தும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் பண்டிகைகளுக்கு முதல் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி, கணேஷ் சதுர்த்தி. மாதங்களில் ஆடி முடிந்து ஆடி வருஷப்பிறப்பு என்று சொல்லுகின்றோம், ஆடி மாதப்பிறப்பு என்று சொல்லுகின்றோம், ஆடி அழைத்து கொண்டு வரும் என்று சொல்லுகின்றோம். ஏனென்றால் ஆடி முடிந்து ஆவணியின் தொடக்கமாக அனைத்தும் நிகழ்வுகளும் தொடங்குகின்றன. ஏனென்றால் ஆடிப்பட்டம் தேடிவிடை என்று ஆடி மாதம் விவசாயத்திற்கு விதைகளை நடுகின்றோம். ஆவணி மாதம் நட்ட விதைகள் முளைக்கின்றன. முதலாக முளைப்பு என்பது ஆவணி மாதத்தில் நடைபெறுகின்றது. ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகை, முதல் திருவிழா என்று விநாயகர் சதுர்த்தி, கணேஷ் சதுர்த்தி என்று முதல் பண்டிகையாக வருகின்றது. நாம் செய்யக்கூடிய அனைத்துக்கும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து பிள்ளையாரை வணங்கி குறைகளை அனைத்தும் தீர்த்து எந்த குறைகளும் வராமல் இந்த திருவிழா, இந்த பண்டிகை, இந்த சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். ஏன் பிள்ளையாரை மஞ்சளில் பிடித்து வைத்து பிரார்த்தனை செய்கின்றோம் என்றால், பார்வதி தேவி தான் குளிக்கப் போகும் பொழுது அந்த அந்தரங்கமான இடத்திற்கு யாரும் வரக்கூடாது என்று காவலாக விநாயகப் பெருமானை நிறுத்தியதாக, விநாயகப் பெருமான் பிறப்பதற்கு இதுவே முதற் காரணமாகவும் இருக்கின்றது. ஆகையினால் தனது சரீரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த மண்களை கொண்டு சிறிதாக மண் உருண்டை செய்து வைத்து அதற்கு உயிர் கொடுத்தாள். அந்த பெருமான் தான் விநாயகப் பெருமான். உயிர் கொடுத்து அந்த குழந்தையை, பாலகனை தனது அந்தப்புறமாக இருக்கின்ற அந்த குளியல் அறைக்கு பாதுகாப்பாக வாயிற்காப்பாளனாக இருக்கச் சொல்லி விநாயகப் பெருமானை வாயிலில் நிறுத்தியதாக விநாயகப் பெருமானின் பிறவிக்கதையை ஆரம்பிக்கின்றது. அந்த மண் பிடித்து அவள் உருவம் கொடுத்து உயிர் கொடுத்த அந்த திருநாள் சதுர்த்தி அன்று நடைபெறுகிறது. பௌர்ணமி சதுர்த்தி, ஆவணி மாதம் வரக்கூடிய அந்த சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமான் பிறந்ததாக பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். அவர் பிறந்ததற்கான கதை என்னவென்றால், காரணம் என்னவென்றால், வாயிற்காப்பாளனாக. ஆகையினாலேயே விநாயகர் பெருமாள், கணேஷ் என்றாலே காப்பவன் என்பது உறுதியாகின்றது. வாயிற்காப்பவன் என்பதனால்
நமது அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் அவனை காக்கும் பொருட்டு அவனை மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைக்கின்றோம், மண்களில் பிள்ளையார் பிடித்து வைக்கின்றோம். இவ்வாறாக பிள்ளையாரை பிடித்து வைத்து வணங்கி வாயிற்காப்பவனாக, எங்களது குலதெய்வமாக, எங்களுக்கு அனைத்து குறைகளையும் தீர்த்தி எங்களை காப்பாய்ப்பாயாக என்று காக்கும் கடவுளாக இருப்பதினாலேயே விநாயகப் பெருமான் உசத்தி பெறுகின்றான். அவ்வாறு காக்கும் கடவுளாக இருந்த அந்த விநாயகப் பெருமான் எவ்வாறு யானை என்ற தும்பிக்கையோடு ஒரு தலையை பெற்றான் என்பதற்கு அடுத்து விளக்கம் என்னவென்றால், இவ்வாறு வாயில் காப்பவனாக இருந்த அந்த பாலகனை, குழந்தையை, சிவபெருமான் பார்வதியை காண்பதற்காக, தனது மணியை காண்பதற்காக வருகின்றார். அப்பொழுது இந்த பாலகன் இந்த குழந்தை என்ன செய்கின்றான் என்று தடுத்து நிறுத்துகின்றான். ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? யாராயினும் உள்ளே அந்தப்புறத்திற்குள் வரக்கூடாது, நீ தடுத்து நிறுத்து என்பது பார்வதி அவனுக்கு கொடுத்த பணி. ஆகையினால் வந்தது சிவபெருமான் என்று இவனுக்கு தெரியாது இல்லையா, அந்த பாலகனுக்கு, சிறுவனுக்கு தடுத்து நிறுத்துகின்றான். என்னை தடுத்து நிறுத்துகின்றாயா நான் என்று கோபம் கொண்டு, கர்ப்பம் கொண்டு அந்த குழந்தையின் தலையை வெட்டி விடுகின்றார் சிவபெருமான். அவர் அந்தப்புறத்திற்குள் நுழைகின்றார். அப்பொழுது பார்வதி தேவி கேட்கின்றார், சிறு பாலகனாக ஒரு குழந்தை இருந்தானே எங்கே என்று. அவன் என்னை உள்ளே விடாமல் தடுத்தான், ஆகையினால் அவன் தலையை வெட்டிவிட்டேன் என்று கூறுகின்றார். ஆகா, நான் உருவாக்கிய என் குழந்தையை நீங்கள் தலையை வெட்டிவிட்டீர்களா என்று பார்வதி தேவி மிகவும் கலங்கப்படுகின்றாள். அவளது கலங்கத்தை போக்குவதற்காக அவர் தேவதர்களை அழைத்து, இந்த தலையை வெட்டிவிட்டேன், அது எங்கு விழுந்திருக்கின்றதோ, எந்த தலை முதலில் கிடைக்கின்றதோ அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று யதார்த்தமாக சொல்லிவிடுகின்றார். குழந்தையின் தலையை வெட்டிவிட்டேன், மனித தலையை கொண்டு வாருங்கள் என்றால் அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் இவர் சொன்னது என்னவென்றால், முதலில் எந்த தலையை காண்கின்றாயோ அந்த தலையை கொண்டு வா என்று சொல்லிவிட்டார். சென்றவர்கள் முதலில் கண்டது ஒரு யானையின் தலையை. அதை கொண்டு வந்து அந்த குழந்தையோட தலையோடு ஒட்டி வைத்து குழந்தைக்கு உயிர் கொடுத்து அழைத்து கொண்டு உள்ளே வருகின்றார்கள். பார்வதி தேவி பார்க்கின்றாள், கலங்கப்படுகின்றாள். அவ்வாறு யானை முகத்தினோடு முருகப்பெருமாள் அந்த குழந்தை விநாயகராக நமக்கு விக்னங்களை போக்குபவனாகவும் காப்பவனாகவும் சதுர்த்தி அன்று பிறப்பதினால் விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடக்கூடிய விநாயகர் பிறந்த நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு விநாயகர் பிறந்த நாள், விநாயகர் பிறந்தது என்பது ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது பல தேசங்களிலும் நம் பாரத தேசத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த சிறப்பாக கொண்டாடுவதற்கான காரணங்கள் பல இருக்கின்றது. அந்த முதற் காரணம் என்னவென்றால், பாலலோக் என்று மகாராஷ்டிரத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் என்ன செய்கின்றார்? மக்களை திரட்டுவதற்காகவும் மக்களை புரட்சிகரமாக செய்வதற்காகவும் இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுகின்றார். அதை ஒரு பொது பண்டிகையாக கொண்டாடினால், பொதுவாக கொண்டாடினால் நன்றாக இருக்கும் என்று ஒரு சமுதாயத்தை வழிநடத்துவதற்கும் ஒரு சமூகத்தினரை திரட்டுவதற்குமாக அனைவரையும் திரட்ட வேண்டும். அனைவரையும் திரட்ட வேண்டும் என்றால் ஜாதி, மதம், இனம், மொழி என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் திரட்ட வேண்டும் என்று அவர் இந்த விநாயகர் சதுர்த்தியை பொது பண்டிகையாக, ஒரு திருவிழாவாக அவர் ஆரம்பித்து வைத்தது. இது ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் இந்தியர்களை சேர்ப்பதற்கும் மக்களை சேர்ப்பதற்கும் ஆக ஒரு பண்டிகையாக பொதுவெளியில் கொண்டாடப்பட்ட பண்டிகை. இன்னொரு கதை என்ன சொல்லுவோம் என்றால், சிவபெருமான்
பார்வதி தேவியை ராட்சசர்களையும் தேவர்களையும் உதவுவதற்கு ஒருவரை உருவாக்குமாறு வேண்டுகின்றார், கட்டளையிடுகின்றார். இவ்வாறு உருவாக்கின ராட்சசர்களுக்கும் தேவர்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய அந்த போரில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒருவரை உருவாக்கினார்கள். அவரே கணேஷ் சதுர்த்தி என்று உள்ளது. 1853ஆம் ஆண்டு சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் என்பவர் இதை ஒரு பொது விழாவாக கொண்டாடினார். அவர் மும்பையில் அரங்குகளில் விநாயகர் சிலையை வைத்து பொது விழாவாக கொண்டாடினார். இந்த பொது விழா சைனா, தாய்லாந்து, ஜப்பான், கம்போடியா, ஆப்கானிஸ்தான் என்று பல தேசங்களிலும் பொது விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த பாலகங்காதர திலகர் மக்களை திரட்டுவதற்காக, ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்காக இதை ஒரு பண்டிகையாக, திருவிழாவாக, பொது விழாவாக அவர் ஆரம்பித்து வைத்ததினாலேயே இது ஜாதி மதங்களை கடந்து, தேசங்களை கடந்து இன்று மிகப்பெரிய பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிராவில் விநாயகர் சதுர்த்தி என்பது நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகின்றது. சித்தி முக்தியோடு விநாயகர் சதுர்த்தி என்ற அடுத்த நாள் 10 நாளாக நவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது. கர்நாடகாவில் எப்படி நவராத்திரி என்று துர்க்கையை 10 நாள் வைத்து கொண்டாடுவார்கள், மகாராஷ்டிரா தேசத்தை ஒட்டியிருப்பவர்கள் விநாயகர் சதுர்த்தியை 10 நாளாக கொண்டாடுவார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர்கள் ராம நவமியை 10 நாளாக கொண்டாடுபவர்கள். நவராத்திரி, ராமநவமி நவராத்திரி உற்சவமாக கொண்டாடுவார்கள். மதுரா, பிருந்தாவன், கோகுலம் இந்த பக்கம் போனீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியை 10 விழாவாக கொண்டாடுவார்கள். ஆக பாரத தேசத்தில் நவராத்திரி என்பது வருடம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. 10 நாள் விழாவாக, 9 நாள் விழாவாக நம்புவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற 4 திசைகளிலும் 4 பெருமாள்களையும் 4 கடவுள்களையும் பிறந்த நாள்களையும் 10 நாள் விழாவாக மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையினால் நவராத்திரி என்பது தினந்தோறும் நடக்கக்கூடிய, அனைத்து பகுதிகளையும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விழா. விநாயகர் சதுர்த்திக்கு வேதங்கள் என்ன சொல்லியிருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, விநாயகர் சதுர்த்தியின் போது வேதம் முக்கியம் பங்கு அளிக்கின்றது. ரிக் வேதத்தில் இருந்து வேதங்களும் விநாயகர் பாடல்களும் ஓதப்படுகின்றன. விநாயகர் 108 பெயர்களையும் உச்சரிக்கப்படுகின்றது. ரிக்வேதத்தில் விநாயகரது பிறப்பையும், விநாயகரது செழிப்பையும், விநாயகரது கதையையும் உறுதி செய்து இருப்பதனாலேயே, வேதத்தினால் அறியப்படுவதனாலேயே இவர் இந்த கதைகள் அனைத்தும் நம்பப்படுகின்றது. எதற்கென்றால் நமக்கு வேத வாக்கு, வேதம் சொல்கின்றது உண்மை, வேதங்கள் சொல்கின்ற கதைகள் உண்மை, வேதங்களை எதிர்த்து காட்டுகின்ற புராணங்கள் உண்மை என்பதனாலேயே வேத வாக்கு என்று நாம் வேதத்தின் அடிப்படையாக பாரத தேசத்தில் இந்துக்கள் சனாதன தர்மிகளாக வேதத்தின் மறையாக கொண்டு, வேத புத்தகத்தில் சொல்பவைகளை கொண்டு நமது வாழ்க்கை முறைகளை அமைத்து கொண்டு இருக்கின்றோம். அவ்வாறாக பழகி கொண்டு இருக்கின்றோம். ஆகையினாலே ரிக் வேதத்தில் விநாயகரது பிறப்பை உறுதி செய்து இருக்கின்றது. பார்வதி தேவி பிடித்து வைத்த அந்த மண் உருண்டை விநாயகர். வாயிற்காற்பவனாக இருப்பவன் சிவபெருமானால் தலை துண்டப்பட்டு யானையின் முகத்தை கொண்டதினாலேயே அவன் தும்பிக்கை ஆழ்வான் என்று பெயர் கொண்டிருக்கின்றான். விஸ்வக்ஷேனனாக பெயர் கொண்டு இருக்கின்றான். எதுக்கென்றால் காப்பவன், வாயிற் காப்பவன். ஆகையினாலே விஸ்வக்ஷேனன் என்று கண்டால் சேனைகளின் படைகளின் தலைவன் என்று கண்டால் பார்வதி தேவி அவனை காப்பவனாக, அவனை படைக்கு தலைபவனாக என்று அவனை நியமித்தினால் விஸ்வக்ஷேனனாக வைணவர்கள் அவனை போர் தளபதியாகவும், மகாபாரதத்தில் விஸ்வக்ஷேனன் போர் தலைவனாகவும் அவன்தான் சேனாபதியாக உணரப்படுகின்றான். நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சார்கன் அப்படின்னு சொல்லுவோம், சார்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் டோஸ்ட் மாஸ்டர், ரோட்ரி, லைன்ஸ் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் கிளப்புக்கு போனீங்கன்னா முதலில் ஆரம்பித்து வைப்பவன் அவன் எவன்னா பிரசிடென்ட், செக்ரட்டரி இருக்க மாட்டான். அவர்களை அழைப்பதற்கு ஒருத்தன் இருப்பான், சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. முதலமைச்சரோ பிரதான் மந்திரியோ அட்ரஸ் பண்ணும்போது யாரை பார்த்து அட்ரஸ் பண்ணுவாங்க சொல்லுவாங்கன்னா சபாநாயகர் தான்.
அந்த மாதிரி அந்த சபாநாயகன்ற மிகப்பெரிய பதவியை கொண்டிருப்பவன் விநாயகன். ஆகையினாலும் அனைத்திற்கும் பொதுவானவன், அனைத்து சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவன், அனைத்து மதத்திற்கும் பொதுவானவன் விநாயகனே தான் அவன். மகாபாரதத்தை எழுதியவர் கணேசர் தான் என்று மக்கள் நம்புகின்றார்கள். மகாமுனிவரான வியாசர் மகாபாரதத்தை எழுதுவதற்கு சரியாக பொருந்தும் விநாயகரே என்று நினைத்தார். ஆகையினால்தான் விநாயகரோட தந்தத்தை கொண்டு இவர் சொல்ல விநாயகர் எழுதினார் அப்படின்னு நம்ம பத்ரிகாசம் போனால் அங்கே நம்ம பார்க்கலாம். இதனுடைய உண்மைத்தன்மையை நாம் அறியலாம். வியாசர் மகாபாரதத்தின் காவியத்தை கணேசரிடம் சொல்லி காட்ட முடிவு செய்து எந்த இடையூறும் இல்லாமல் எழுதச் சொன்னாராம். ஆகையினால்தான் வியாசர் முனி கணேஷ் என்ற விநாயகரை அழைத்து அந்த பாரதத்தை முழுமையாக எழுதி முடித்தார். இந்தியாவில் விநாயகர் இன்னும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கின்றார் என்று நம்பப்படுகின்றது. மேலும் விநாயகர் சித்தி மற்றும் ரித்தி என்ற 2 சகோதரிகளை மணந்தார் என்றும் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்ததாகவும் அவர்களுக்கு லபா மற்றும் சுபா என்று 2 மகன்கள் பிறந்ததாகவும் நம்பப்படுகின்றது. இந்தியாவில் பூனே மற்றும் மும்பையில் விநாயகர் சிலைகளை உருவாக்கும் கலையில் தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த விநாயகர் சிலையை உருவாக்கி அதனை பொது விழாவாகவும் 10 நாள் விழாவாகவும் 1 மாத பண்டிகையாகவும் அங்கே மிக சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். அங்கே விநாயகர் சதுர்த்தி என்பது நவராத்திரி உற்சவமாக சித்தி புத்தி லபா சுபாவோடு நவராத்திரியில் அவர்களை வைத்து பௌர்ணமி சதுர்த்தி முடிந்து பௌர்ணமி என்று இந்த விழா நிறைவு செய்கின்றார்கள். அவர்களுக்கு கணக்கு புஸ்தகங்களை முடித்து புது கணக்குகளை தொடங்குகின்றார்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று. ஆகையினாலேயே நீங்கள் அங்கே மகாராஷ்டிரா தேசத்தில் போய் பார்த்தீங்கன்னா மும்பையில் அவர்கள் வீடை மொத்தம் மாற்றுவார், ரினோவேட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி பொங்கலுக்கு இங்கே வெள்ளை அடித்து தோரணங்கள் கட்டி போகி என்று பழையனை கழித்து புதியனை வரவேற்கின்றோமோ அவ்வாறு அங்கே பழையனை கழித்து புதியதை வரவேற்கின்றார்கள். அந்த மாதிரி ஆடி முதிர்ந்து முதலில் வருவதனால் ஆடிப்பட்டம் தேதி விதை என்று விவசாயிகள் விநாயகர் சதுர்த்தியை விதைகளை நட்டு முதல் பயிர் அந்த துளிர் வருகின்றது இல்லையா, ஆகையினாலேயே விவசாயிகளும் இதனை அங்கே மிகப்பெரிய விவசாய பண்டிகையாகவும் கொண்டாடுகின்றார்கள். சதுர்த்தி திதி பொதுவாகவே சதுர்த்தி அதாவது திதிகளில் கிருஷ்ணா அஷ்டமி, ஸ்ரீராம நவமி, கணேஷ் சதுர்த்தி என்று பெருமாளுடைய அவதாரங்கள் திதிகளை கொண்டு அறியப்பட்டு குருமார்களின் அவதாரங்கள் இவ்வாறான திதிகளை கொண்டு அறியப்பட்டு அவைகள் பெரிய பிறந்த நாளாக கொண்டாடுகின்றோம். ஏனென்றில் நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்தில் நம் குடும்பத்தில் இறந்தவர்களை திதிகளை கொண்டு நாம் தர்ப்பணம் செய்கின்றோம். ஏனென்றால் இறந்தவர்களை கடவுளாக பாவிக்கின்றோம். ஆகையினாலேயே அவர்களுக்கு திதிகள் தர்ப்பணங்கள் செய்து நாம் அவர்களை குருமார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் கடவுளாகவும் கொண்டாடுகின்றோம். திதியில் பிறந்து கடவுளாகிறதுனால் திதிகளை கொண்டு அவர்களின் பிறப்பை நமது பூர்வ ஜென்மங்களை நமது ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பாடு கலாச்சாரங்களை நிலைநிறுத்துவதற்காகவே திதிகள் தர்ப்பணங்களாக நாம் கொண்டு நமது கலாச்சாரத்தில் சனாதனங்களை நாம் இன்னும் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இவை அனைத்திற்கும் பல காரணங்கள் இருக்கின்றது. முதற் காரணமாக இருப்பதென்றால் நமது கலாச்சாரத்தை நாம் எப்பொழுதும் நினைவு கூறுகின்றோம். நமது குடும்பம், நமது பாரம்பரியம், நமது கலாச்சாரம் இவைகளை நினைவு கூறுவதற்காகவே நாம் திதிகளை கொடுக்கின்றோம். ஆடி அமாவாசை திதி, தை அமாவாசை திதி என்று அது இவ்வாறு பொதுவான திதிகளை கொண்டு நமது கலாச்சாரம் பண்பாடு என்பது நமது பாரம்பரியங்கள் இவ்வாறாக அறியப்படுகின்றது. நமது ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாரம்பரியங்களை என்றும் அழிய விடாமல் பாதுகாப்பதற்காகவே திருவிழாக்கள் இவைகள் என்றும் அறிய விடாமல் பார்வதற்கான இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள் இவை எல்லாத்தையும் பாதுகாப்பதற்காகவே இந்த விழாக்கள் பண்டிகைகளை நாம் கொண்டாடுகின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவை அழிந்து விடாமல் இதனுடைய ஹெரிட்டேஜ் இதில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் எந்த விதமான திரிப்பும் இல்லாமல் சம்பிரதாயங்கள் அனைத்தும் சம்பிரதாயங்களாக கொண்டாடப்பட வேண்டும். அலங்காரங்கள் கூடலாம்,
ஆனால் செய்யக்கூடிய வழிமுறைகள், அந்த பூஜைகள் என்னைக்கும் மருவி கலப்படங்களாக இருந்துவிடக்கூடாது. இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை 11 வகை விழாக்களாக, பூஜைகளாக, 11 வகை விரதங்களாக கொண்டாடுகின்றோம். ஒன்று வெள்ளிக்கிழமை என்று விரதம் இருந்து, அந்த வெள்ளிக்கிழமை விரதம் என வைகாசி வளர்பிறை முதல் வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கி ஒரு ஆண்டு முழுவதும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் விநாயகரை வழிபட்டு விரதம் இருப்பதனால் வெள்ளிக்கிழமை விரதம் என்று ஒரு விரத முறை கொண்டாடுகின்றோம். மற்றொன்று சதுர்த்தி விரதம் என்று மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தி அன்று விரதம் இருந்து சிறப்பான பலன்களை நாம் பெறுகின்றோம். அவ்வாறு சதுர்த்தி விரதம் என்று ஒரு விரதம் இருக்கின்றது. துர்வா கணபதி விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு. கார்த்திகை மாதம் வளர்பிறை சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடும் விரதம். அன்றைய தினம் விநாயகர் பெருமானை அருகம்புல் ஆசனத்தில் அமர்த்தி வழிபாடு செய்வதன் மூலம் வம்ச விருத்தி உண்டாகும், குழந்தை பிறப்பு உண்டாகும், சந்தானம் பெருகும் என்பதனால் துர்வா கணபதி விரதம் என்று குழந்தை பாக்கியத்திற்காக இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் கொண்டுவரனா ஆடி மாதம் முதல் செவ்வாய் அன்று தொடங்கி ஓராண்டு முழுவதும் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகர் பெருமானை வழிபட்டு செய்யும் விரதம். இதனால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். சித்தி விநாயக விரதம் அப்படின்னு ஒரு விரதம். புரட்டாசி மாத வளர்ப்பதை 14ஆம் தேதி அன்று சதுர்த்தி திதியில் விரதம் இருப்பது. இந்த விரதத்தின் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த நாளில் விநாயகரை வழிபடுத்து வருவதால் எதிரிகள் பகைவர்கள் நண்பர் ஆவார்கள், பகைவர்கள் குறையும். அதனால் சித்தி விநாயக விரதம் என்று புரட்டாசி மாதம் வளர்பிறை நம்ம செய்து கொண்டிருக்கின்றார்கள். குமார சஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் தேய்பிறை பிரதமை திதி அன்று தொடங்கி மார்கழி பிறை சஷ்டி வரை 21 தினங்கள் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் 21 இலைகளை கொண்டு மஞ்சள் நூலை கையில் கட்டிக்கொண்டு பிள்ளை செல்வம் குடும்ப வளர்ச்சிக்காக இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. குமார சஷ்டி விரதம் என்று. விநாயக நவராத்திரி விரதம் என்று ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியை தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு பின்வரும் 9 நாட்கள் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதற்கு கற்பக நவராத்திரி என்று பெயர். பிள்ளையார் விரதம் ஆடி மாதம் செவ்வாய் அன்று செய்யப்படுவது. இதனை பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டும். இந்த விரத பூஜைகள் செய்யும் பெண்கள் வீட்டில் இருக்கும் பச்சரிசியை கொண்டு வந்து பொது இடத்தில் இடித்து மாவாக்கி தேங்காய் துருவலோடு சேர்த்து உப்பிட்டு கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு படைத்து பசு சாணத்தால் விநாயகரை உருவம் செய்து புங்கமரம் கொழுந்து புளியம் கொழுந்து தட்டி மேடையாக்கி அதில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து ஆடி பாடுவர். செல்வ செழிப்போடு வாழ இந்த பூஜை செய்யப்படுகின்றது. அங்கார சதுர்த்தி விரதம் பரத்வாஜ முனிவருக்கும் இந்திரலோக பெண்ணும் துருவந்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதை பூமாதேவி வளர்த்து பெற்றோரிடம் ஒப்படைத்தார். மகரிஷி அந்த பிள்ளையை அங்காரகன் என பெயர் சூட்டி விநாயகரை பூஜித்து வரும்படி கூறினார். இதில் மகிழ்ந்த விநாயகர் நவகிரகங்களில் ஒருவராக அங்காரகனுக்கு பதவி அளித்தார். ஏழையாக ஒருவன் மாசி தேய்பிறை செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒரு வருடம் இந்த விரதத்தை செய்து வந்தால் செல்வ வளம் பெற்றவனாக மாறுவான் என்பது ஐதீகம். வெள்ளை பிள்ளையார் விரதம் ஆடி மற்றும் தை வெள்ளைக்கிழமைகளில் விநாயகரை நினைத்துக்கொண்டு விரதம் ஒன்று இருந்து நாம் கோருகின்ற பலனுக்கு ஏற்ப துதிகள் பாடி பலகார பட்சணங்கள் படைத்து வணங்க வேண்டும். இந்த விரத பூஜையை பெண்கள் மட்டும் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். துர்வாஷ்டமி விரதம் புரட்டாசி மாத வளர்பிறையில் அஷ்டமி அன்று தொடங்கி விநாயகரை ஓராண்டு காலம் அருகம்புல்லால் அர்ச்சித்து வருவது இந்த விரதத்தின் சிறப்பாகும். இந்த வழிபாட்டை உடல் வலிமை உண்டாக்கும். ஆக உடல் வலிமை, குழந்தை பேறு, செல்வங்கள் என்று அஷ்டலட்சுமிகளிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் பெற வேண்டும் என்றால் விநாயகரை கொண்டு இந்த 11 விரதங்களை செய்யும் பொழுது நமக்கு அனைத்து விதமான பலன்களும் கிட்டி நமக்கு பகைவர்களே இல்லாமல், நோய் நொடிகள் இல்லாமல், செல்வங்களோடு புத்தியோடு
நல்ல சிந்தனையோடு, அதாவது புத்தியோடு வாழ்வோம். நல்ல புத்தியே நல்ல சிந்தனை, நல்ல சிந்தனையே நல்ல மனதிற்கான விதையாக இருக்கும். நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நமது சிந்தனை என்பது நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம் வேண்டுமென்றால் நல்ல புத்தி வேண்டும். அந்த புத்தி நல்ல புத்தி வேண்டும் என்றால் நமக்கு நம் பழகக்கூடிய நம்ம சுற்றம் சூழல் அனைத்துமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நல்ல சிந்தனை உள்ளவர்களோடு நாம் இருக்க வேண்டும். ஸோ இவ்வாறு நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு வருட காலம் இந்த மாதிரி பலவிதமான விநாயகர் விரதங்கள் 11 விரதங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதம், புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதம், பங்குனி மாதம் என்று, அதனால்தான் ஆடி பிறந்தால் அழைத்து கொண்டு வரும் என்று சொல்லுவார்கள். ஆடி மாதத்திலிருந்து தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும். இவ்வாறு ஆடி மாதத்திலிருந்து தை மாதம் வரைக்கும் நம்ம அடுத்த 6 மாதங்கள் இவ்வாறு பலவிதமான பூஜைகளை செய்து தை மாதத்திலிருந்து அந்த பூஜைக்கான பலன்களை அனுபவிக்கின்றோம். ஆகையினால்தான் அறுவடை செய்கின்றோம். அறுவடை செய்து நல்ல நவதானியங்களை பெற்று அந்த நவதானியங்கள் மூலம் உணவு பற்றாக்குறையை தீர்த்து நல்ல உணவு உண்டு செல்வங்களோடு ஐஸ்வர்யங்களோடு நாம் வாழ்கின்றோம். ஆடி மாதம் விதை விதைத்து ஆவணி மாதம் அது விலை முளைத்து அதனை வளர்த்து தை மாதம் அறுவடை செய்கின்றோம். ஆகையினால்தான் முழு முதற் பெருமாளான அந்த பிள்ளையார் விக்னங்களை போக்கி அனைத்து விதமான வளங்களையும் கொடுத்து நம் வாழ்க்கையில் மேம்பாடு அடைய பேருதவியாக இருக்கின்றார். விஸ்வக்ஷணனாக, படைத்தளபதியாக, வாயிற்காப்பாளனாக நமக்கு பல விதங்களிலும் அவன் இருப்பதினாலேயே இது மிகச்சிறந்த ஒரு திருவிழாவாகவும் பண்டிகையாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் ஒப்புடையதாகவும் பொது பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.